Hi friends, welcome to our simple cooking channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சிகப்பு அவல் புட்டு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாமா? அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாமா? 1/4 கிலோ சிகப்பு அவல் எடுத்து வச்சிருக்கேன். அதற்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் துருவல் சிறிதளவு எடுத்து வச்சிருக்கேன். இதற்கு தேவையான அளவு ஏலக்காய் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். சிறிதளவு நெய் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அவளை வறுத்து எடுத்துக்கலாம். அது கடாயில எண்ணெய் விடாம அவளை நான் இப்போ வறுத்து எடுத்துக்க போறேன். நான் அவல் பிசைஞ்சு எடுத்துக்கிறதுக்காக சுடுதண்ணி நான் அடுத்த வச்சிருக்கேன். இப்போ அவல் நல்லாவே வறுந்து வந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த அவல் நல்லா ஆறணும். ஆறிடுச்சு. நம்ம இதை ஒரு ஜார்ல மாத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது அரிசி பதத்துக்கு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். நல்லா அரைஞ்சு வந்திருக்கான்னு பாத்துக்கலாம். ஓகே, ஒரு நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி அரிசியும் இல்லாம ரவையும் இல்லாம மீடியமா இந்த மாதிரி அரைஞ்சு வரணும். அப்படின்னா புட்டு அது சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்க போறேன். உப்பு போட்டோம். இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீர் ஊற்றி கிண்டிக்கலாம். புட்டு மாவு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு உதிரி உதிரியா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு இந்த அவல் கொடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த அளவு நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கணும். புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஸ்டீம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம தேங்காயும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த புட்டு கூட எப்பயுமே தேங்காய் சேர்த்து வேக வச்சிருவேன். ஏன்னா நம்ம ஈவினிங் வரைக்கும் வச்சிருந்தா கூட அந்த புட்டு தேங்காய் வந்து கெட்டு போகாம நல்லாவே இருக்கும். இப்போ தேங்காய் வச்சாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். வெந்துச்சுன்னா நமக்கு சிவப்பு அவல் புட்டு ரெடி ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சான்னு பார்த்துக்கலாம். புட்டு தேங்காய் ரெண்டுமே நல்லாவே வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். பாத்தீங்களா, துணியில நமக்கு புட்டு ஒட்டவே இல்லை. இதுதான் புட்டு வெந்ததுக்கான அடையாளம். இந்த சூடோடையே நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா கிண்டி விட்டு இது கூட தேவையான அளவு ஏலக்காயும் போட்டு விட்டுறணும். இப்போ ஒரு கடாயில நம்ம நெய்யை ஊத்திடுவோம். இது கூட முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா வறுந்து வந்துருச்சு. இதை நம்ம இந்த புட்டோட சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஒண்ணு போல கிளறி எடுத்துக்கலாம். சுவையான சிகப்பு அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த புட்டை ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.